ஒரு நாள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் தமது இல்லத்தில் உறங்கிக் கொண்டிருந்த போது ஆழ்ந்த இரவில் ஒரு கனவு கண்டார். அந்த கனவில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு, ஏ இப்ராஹிம், அல்லாஹ்வின் பெயரில் குர்பானி செய்யுங்கள் என்று ஆணையிட்டார். இந்த கனவை கண்டதும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலை வேளையில் எழுந்து தம்மிடம் இருந்த அனைத்து செல்வங்களையும் அனாதைகள் மற்றும் ஆதரவற்றோருக்கு வழங்கினார். அடுத்த நாள் மீண்டும் அவர் உறங்கிய போது இரவின் இறுதி பகுதியில் அதே கனவை மறுபடியும் கண்டார். அல்லாஹ் மீண்டும், ஏ இப்ராஹிம், அல்லாஹ்வின் பேரில் குர்பானி செய்யுங்கள் என்று கூறினார். அடுத்த நாள் காலை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 100 ஒட்டகங்களை அல்லாஹ்வின் பேரில் குர்பானி செய்தார். ஆனாலும் மீண்டும் அவருக்கு அதே கனவு வந்தது. இம்முறை அல்லாஹ், ஏ இப்ராஹிம், நீ மிகவும் நேசிக்கும் பொருளை அல்லாஹ்வின் பேரில் குர்பானி செய் என்று ஆணையிட்டார். அடுத்த நாள் காலை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆழ்ந்து சிந்திக்கத் தொடங்கினார். என் வாழ்க்கையில் நான் மிகவும் நேசிப்பது என்ன? நீண்ட சிந்தனைக்கு பின் உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றியது. என்னுடைய மிகப்பெரிய நேசம் என் மகன் இஸ்மாயில், என் ஜிகரின் துண்டு. அப்போது அவர் மனத்தில் கூறினார், ஏ அல்லாஹ், நீ என் மகன் இஸ்மாயிலின் குர்பானியை தானா கேட்கிறாய்? இதுதான் நிஜம் போல் இருக்கிறது. அல்லாஹ் என் மகனை குர்பானி செய்ய உத்தரவிட்டிருந்தால் நான் அதற்கு முழுமையாக உடன்படுகிறேன். பின்னர் அவர் வீட்டிற்குள் சென்று நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து, என் ஜிகரின் துண்டே இஸ்மாயில், நான் ஒரு இடத்திற்கு விருந்துக்கு செல்கிறேன், நீயும் என்னுடன் வா என்று கூறினார். அப்பாவின் சொல்லை கேட்டு இஸ்மாயில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தன் அன்னையிடம் ஓடி, அம்மா, அப்பா என்னை விருந்துக்கு அழைத்துச் செல்கிறார், தயவு செய்து என்னை குளிப்பாட்டி புதிய உடையை அணிவியுங்கள் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். பிபி ஹாஜிரா சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்து, இஸ்மாயில் சொல்வது உண்மையா? நீங்கள் அவனை விருந்துக்கு அழைத்துச் செல்கிறீர்களா என்று கேட்டார். நபி இப்ராஹிம் கூறினார், ஆம், உண்மைதான். மேலும் அவனை நன்கு குளிப்பாட்டி புதிய உடை அணிவித்து அழகாக அலங்கரித்து அனுப்பு என்றார். அந்த நேரத்தில் அவர் மனத்தில் சொன்னார், நான் உண்மையை எப்படி சொல்ல முடியும்? மகனை குர்பானி செய்வதை கேட்டு அவர்கள் தாங்க முடியாமல் போய்விடுவார்கள் என்று. பின்னர் பிபி ஹாஜிரா இஸ்மாயிலை அலங்கரித்துக் கொண்டு வந்து, இதுவரை நான் அவனை கண் முன்னிருந்து பிரியவிடவில்லை. இன்று முதன்முறையாக உங்களுடன் அனுப்புகிறேன். அவனை நல்லபடி பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறினான். நபி இப்ராஹிம் 2 ரக்கத் தொழுகை செய்து துவா செய்து ஒரு கூர்மையான கத்தியையும் கயிறையும் தன் உடையின் கீழ் மறைத்துக் கொண்டு மகன் இஸ்மாயிலுடன் மினா மலை நோக்கி புறப்பட்டார். இந்நேரம் ஷைத்தான் இப்லீஸ் அவர்களை வழிதவரச் செய்ய முயன்றான். ஆனால் பிபி ஹாஜிராவிடமும் இஸ்மாயிலிடமும் இருவருமே அவனை விரட்டினார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானிடம் கூறினார், அல்லாஹ் எனக்கு குர்பானி விதித்திருந்தால் அதுவே எனக்கு பெருமை. அல்லாஹ் ஒரு முறை அல்ல, கோடி முறை உயிர் கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் அவன் வழியில் அர்ப்பணிக்க நான் தயார். இதன் நினைவாகவே இன்றும் ஹஜ்ஜில் ஷைத்தானுக்கு கல்லெறியும் அமல் நடைமுறையில் உள்ளது. பின்னர் நபி இப்ராஹிம் தன் மகனிடம் கனவை விளக்கினார். அதற்கு இஸ்மாயில் கூறினார், அப்பா, இது அல்லாஹ்வின் கட்டளை என்றால் அதை நிறைவேற்றுங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்னை சப்ராளர்களில் ஒருவராக காண்பீர்கள். பின்னர் நடந்த குர்பானி, கத்தி வெட்டாத நிகழ்வு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜன்னத்திலிருந்து கொண்டு வந்த தும்பா, அல்லாஹ்வின் சோதனை அனைத்தும் விளக்கப்படுகிறது. இறுதியில் அல்லாஹ் அவர்களிடம் கூறினார், நீர் இருவரும் இந்த சோதனையில் வெற்றி பெற்றீர்கள். இன்று நாம் செய்யும் விலங்கு குர்பானி ஒரு அடையாளமே. உண்மையான குர்பானி என்பது நம் அகங்காரம், பேராசை, பொறாமை, நாபரமாணி ஆகியவற்றை துறப்பதே. அல்லாஹ் நம்மிடம் கேட்கிறார், நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா அல்லது இந்த உலகை? நபி இப்ராஹிம் மற்றும் நபி இஸ்மாயிலின் இந்த தியாகம் கியாமத் நாள் வரையிலும் மனிதர்களின் இதயங்களில் உயிருடன் இருக்கும். அல்லாஹ் நம்மை அனைவரையும் நம் உள்ளத்திலுள்ள தீய குணங்களை குர்பானி செய்யும் தௌஃபீக் அளிப்பானாக. ஆமீன்.